பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். தயிர், இது வந்து வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் எல்லாமே ஒன்றாவே எடுத்து வச்சிட்டேன். இங்கே வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா அரைச்சி சேர்க்க போகிறோம் சில பொருட்களை. அதில் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய், இந்த ஐட்டம் மட்டும் தனியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு இந்த கிராம்பு, ஜாதிபத்திரி, இந்த ஐட்டம் எல்லாம் அரிசி இங்கே கழுவி ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை அரைச்சிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இந்த மசாலாவை குக்கரில் நெய் ஊற்றியாச்சு. இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம இந்த அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனைலாம் போட்டும் அப்புறம் காமிக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். சிக்கன் இங்கே கழுவி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் எடுக்கல, அந்த மசாலா ஐட்டம்லாம் காமிக்கும் போது. இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஐட்டத்தெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து லெமனை வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிடுவேன். எல்லாம் நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான். என்ன ஒன்று, அந்த அரைச்சி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் அரைச்சி போடுறது போட்டிருக்கேன். தயிர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனையும் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் அரிசியும் போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுட்டு லாஸ்ட்டில் விசில் வச்சதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது காமிக்கிறேன். எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா உதிரி உதிரியாக